சிவா ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு இந்திராணியே ஊட்டி விடுறாங்க. இனிமேல் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன்டா எப்போவுமேன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிவா சந்தோஷமாக இது பண்ணுறாரு. ஒரு பக்கம் இவங்க அவங்க அப்பா போய் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டுங்க, கபிலன் வரவே இல்லை, நீங்கள் வாங்க போகலான்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. கொஞ்ச நேரம் அமைதியாக நான் சும்மா தொண பேசிட்டே இருக்கேன்னு கத்துறாரு. அப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்திராணி ஏதோ ஃபைலில் சைன் வாங்குறாங்க. வாங்கிட்டு பின்னாடி ஏன் இந்திராணி இப்படி பண்ணுற, நீ எதுக்கு அவனுக்கு ஊட்டியெல்லாம் விட்ட, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால அவன் இன்னும் நம்பிக்கையாகிட போகிறான், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்லன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் சித்தப்பா, அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அம்மா அப்பா இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டது என்னமோ உண்மை தான். அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். நான் ஒன்றும் பொய்யா நான் இருக்கேன்னு சொல்லலை. நான் நிஜமாலே அவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டுடுறாங்க கபிலனோட அம்மா. ஓ, இவகிட்ட அவனையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டில் சரிக்கு சமமாக இது பண்ணி விட்டுருவாப்புல, சொத்து கூட எழுதி கொடுத்துருவாப்புல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இதை என்ன சரி பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கோயிலுக்கு வராங்க. இந்த மாதிரி திருவிழான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நீங்கள் வரணும், 2 மருமகளையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல முதல்ல இந்திராணி தயங்குறாங்க. அப்புறம் எல்லோரும் போயிட்டு வரலான்னு. சரி ஓகே போகலாம், எல்லோரும் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஐலிக்கிட்டேயுமே அதை சொல்கிறாங்க. ஐலி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. சிவா டென்ஷனாக யோசிச்சுட்ருக்கேன். என்னாச்சு, உங்கள் ட்ரெஸ்ஸும் கொடுங்க, நான் எங்களே வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம போய் ஆகணுமா, அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஐலி ஏதோ பேசி ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெடியாகி வரதை பார்த்தோன்னா ரித்திகா நீங்கள் எதுக்கு வரீங்க, உனக்கு யார் என்ன எதுவுமே தெரியாது, நீ எல்லாம் ஒரு ஆள், நீங்கள் எதுக்கு வரணும், நீங்கள்லாம் வரவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்குறாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னேன்னா நான் கண்டிப்பாக வரதை பற்றி யோசிப்பேன், ஏற்கனவே வரக்கூடாதுன்னு யோசிச்சிருந்தேன்னு சிவா சொல்ல. நீ என்னடா யோசிக்கிட்டு, நீ வரவே கூடாதுன்னு சொல்ல. இந்திராணி அவங்க வருவாங்க, எதுக்கு நீ தடுக்கிற, அவங்க வந்து தான் ஆவாங்கன்னு சொல்ல. இல்லைக்கா, ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நிறைய வேலை இருக்குது, அதனால் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம்க்கா, ப்ளீஸ்க்கா வரலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்திராணிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே கபிலன் உங்கள் வீட்டில் எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்களா, அங்கே போயிட்டு நான் என்னோடய ஆள் அனுப்புவேன், நான் சொல்கிறது அங்கே போய் செய்யணும், அங்கே தான் நம்ம ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கபிலன் முடியாதுன்னு சொல்லியும் கேட்காம அவர் பாட்டுக்கு ஃபோனை வச்சுறாரு. நான் சொல்கிறது செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி அதோட எபிசோட் முடியுது.